ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி ராசாத்தியோட சாலிட் ஃபுட் ஜேர்னி இந்த 6th மந்த்ல நான் உங்களுக்கு என்ன ஃபுட் எல்லாம் கொடுத்தேன், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க 6th மந்த்ல என்ன ஃபுட் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி கொடுத்தீங்கிறது ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நியூ மாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் மாம் தாங்க. ஸோ எங்களோட டாக்டர் சொல்றது, தெரிஞ்சவங்க சொல்றது, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5-6 மந்த்ஸ் முன்னாடி பேபி பிறந்திருக்கும்ல, அவங்க சொல்றது அண்ட் நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றதை வச்சுதான் நானுமே ராசாத்திக்கு ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்ற ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே உங்களோட குழந்தைங்களுக்கு அப்படியே செட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் நானும் எல்லார்கிட்ட இருந்தும் டிப்ஸ் எடுத்துப்பேன். என்னோட பேபிக்கு எது செட் ஆகுதோ நான் அதை மட்டும் தான் செஞ்சு கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் செட் ஆகுது, ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. ஒருத்தவங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது மேபி சம்டைம்ஸ் செட் ஆகாம கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எது செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு ஒவ்வொரு ஃபுட்டுமே தனித்தனியா கொடுத்து பழக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் கேரட் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா அதை மட்டும் ஸ்டீம் பண்ணி இல்லை பாயில் பண்ணி அதை மேஷ் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்த ஒரு 3 வீக்ஸ் கேரட் கூட ரைஸும் கலந்து கொடுப்பேன். இப்போ கேரட்டை தனியாக பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுட்டு, ரைஸ் நம்ம நார்மலாக மேஷ் பண்ணி வச்சுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் எல்லா ஃபுட்டுமே அவங்களுக்கு பழக்கி விட்டுட்டு, அடுத்த 3 வீக்ஸில் 2 ஃபுட்டு கம்பைன் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவ்வளோவா எந்த இஷ்யூஸுமே வரல. ஃபர்ஸ்ட் ஃபுட்டா குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தப்போ நிறைய பேர் ராகி தான் சொன்னாங்க. ஒரு சில பேர் தான் ரைஸ், இல்லை ஒரு சில பேர் வெஜிடபிள்ஸ் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. முக்கால்வாசி பேர் ராகி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு டாக்டர் ஸ்டார்டிங்ல ரைஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ராகி கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் கம்ப்ளீட்டா ரைஸ் கஞ்சி மட்டும்தான். 2 வீக்ஸ் ரைஸ் கஞ்சி கொடுத்துட்டு, 3rd வீக் கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். 4th வீக்ல இருந்து தான் ராகியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 5.5 மந்த்ஸ்லேயே நாங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு. ஸோ 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகாதனால ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் கம்ப்ளீட்டாக ரைஸ் கஞ்சி தான் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ எப்படி கொடுத்தோம்னா, ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணி மாதிரி கொடுத்தோம். பிகாஸ் ரொம்ப அவங்க கேகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முழுங்க தெரியல அவங்களுக்கு, பால் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்ததுனால இது புதுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு முழுங்க தெரியல. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டரியாக கொடுக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு என்னன்னா, பாப்பாவோட மோஷன் இஷ்யூஸ் சரியாகணும். ஸோ கொஞ்சமா ரைஸ் கஞ்சி வாய்க்குள்ள போனா கூட போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல நாங்க ரொம்ப தண்ணி மாதிரி தான் கொடுத்தோம். போக போக அந்த 2 வீக்ஸ்குள்ளேயே போக போக தண்ணி மாதிரி இருக்கிறத கொஞ்சம் அப்படியே சாலிடா கொஞ்சம் கெட்டியா பண்ண ஆரம்பிச்சோம். கடைசியா நாங்க 3rd வீக் கொடுக்கும்போது அந்த ரைஸ் கஞ்சி நல்லா ஆறிடுச்சுன்னா நம்ம லைட்டா உருண்டை பிடிக்கலாம், சாஃப்டா ஒரு சின்ன பால் மாதிரி ஆகும். அந்த அளவுக்கு கெட்டியா கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தண்ணியா ஆரம்பிச்சு ஒரு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகாதனால ஸ்டார்டிங்ல தண்ணியா ஆரம்பிச்சு போக போக கொஞ்சமா அப்படியே சாலிட் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரைஸ் கஞ்சிக்கு அப்புறமா நான் என்னெல்லாம் தனித்தனியா ஃபுட்ஸ் கொடுத்தேங்கிறத பார்க்கலாங்க. ஸோ நம்ம தனித்தனியா கொடுக்குற ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி அதை கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராகி தான். இதை ராகியை கூழ் மாதிரி கொடுக்கலாம். அதை 2 வெரைட்டியில நாங்கள் கொடுத்தோம். ஒன்று ராகியை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை அரைச்சு பால் எடுத்து கூழ் காய்ச்சிருது. இன்னொன்று ஸ்ப்ரவுட்டட் ராகியை முளைக்கட்டை வச்சு அதை நல்லா காய வச்சு அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு அதில் கூழ் காய்ச்சி கொடுத்தோம். ஸோ இந்த 2 ப்ராசஸ்மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அதை பார்த்துக்கோங்க. எங்களுக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி தான் கொடுக்க சொன்னாங்க. முளைக்கட்டின ராகி தான் கூழாக காய்ச்சி கொடுக்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2-3 டேஸ் மட்டும்தான் ராகியை ஸ்ட்ரெயிட்டாக ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா டெய்லியும் முளைக்கட்டை வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா முளைக்கட்டுறதுக்கு 2 நாள் ஆகும். ஸோ ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் முளைக்கட்டை வச்சு அதே மாதிரி டெய்லியும் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து கூழ் காய்ச்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் எப்படி செய்யறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் முழு ராகியை ஊற வச்சு பால் எடுத்து எப்படி கூழ் காய்ச்சலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ராகியை கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுக்கிறேன். காலையில இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிருங்க. இதை மிக்ஸி ஜார்ல போட்டு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சிருங்க.
எவ்வளோ அரைச்சாலும் ராகியோட அந்த தோல் வந்து கொஞ்சம் அரைக்காமல் இருக்குங்க. ஸோ இதை ஒரு டைம் வடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த தோல் மட்டும் தனியாக அப்படியே நிற்கும், ராகிக்குள்ளே இருக்கிற பால் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ இந்த ராகி பாலை ஒரு கடாயில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும். 5 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து கிளாஸியாக ஒரு கிளாஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்டர் கிடைக்குங்க. பார்க்கவே நல்லா பளபளன்னு இருக்கும். கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ராகியோட பச்சை வாசனையெல்லாம் எதுவுமே இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்படி கெட்டியானதுக்கு அப்புறமா எடுத்து ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து ராகியை முளைக்கட்ட வச்சு எப்படி மாவு அரைக்கலான்னு பார்க்கலாம். 1 கப் ராகியை வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதை 2-3 டைம் நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. ஒரு காட்டன் துண்டில் இந்த ராகியை அப்படியே போட்டு இந்த மாதிரி சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிடுங்க. இப்போ இதை ஹாட் பாக்ஸில் வச்சு மூடி வச்சிருங்க. இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி மூடி வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு நைட்டு ராகியில் நல்லா முளைச்சி வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே வெயிலில் வச்சு ஒரே ஒரு நாள் மட்டும் காய வச்சு எடுத்துருங்க. இப்போ அடிக்கடி மழை வரதால வெயில் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபேனுக்கு அடியில் ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் போட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு ஒரு ஹாஃப் டே இல்லை ஒரு 1 டே வரைக்கும் காய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடுங்க. பட் இருந்தாலுமே நம்ம ஒரு டைம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கடாயில் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த முளைக்கட்டின ராகியை மட்டும் கடாயில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துருங்க. கொஞ்சமாக ராகி எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், அந்த அளவுக்கு வறுத்துருங்க. இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறேன். கிலோ கணக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். நம்ம வீட்டில் அரைக்கும் போது அந்தளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்க முடியாதுங்க. இதை என்ன பண்ணலான்னா ஒரு டைம் லைட்டாக சளிச்சிட்டு நீங்கள் திருப்பியும் அரைச்சி திருப்பியும் சளிச்சு வைக்கலாம். பட் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்துகிட்டு, இந்த ராகி பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ½ அன் ஹவர் மட்டும் ஊற வச்சுக்குவேன். மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு இதை ஒரு டைம் வடிச்சிட்டிங்க அப்படின்னா அரைக்காத மேலே இருக்க துகள் எல்லாமே அந்த சல்லடையில் நின்றுக்கும். மீதி இருக்க பால் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை எடுத்து நான் கூழ் மாதிரி காய்ச்சிடுவேன். ஸோ நீங்கள் எய்தர் நீங்கள் மாவு அரைக்கும் போதே வந்து ஒரு டைம் சளிச்சு மறுபடியும் அரைச்சி திருப்பியும் சளிச்சு வச்சுட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ பண்ணிக்கலாம். இதுவுமே எனக்கு ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக தெரியல. ஸோ நான் இதவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதில் ½ கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். அவசரமாக நான் எங்கேயாவது போகும்போது பண்ணணும் அப்படின்னா நான் ஊற வைக்க மாட்டேங்க, ஜஸ்ட் நல்லா கலக்கிட்டு அப்படியே வடிச்சுக்குவேன். அதுவும் வந்து நல்லா தான் வரும். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் வச்சு காய்ச்சினோன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா கிளாஸியாக வந்துடும். நம்ம போன டைம் ராகி செஞ்சப்போ எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் நல்லா கிளாஸ் மாதிரி டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ இதை ஆற வச்சு கொடுத்துக்கலாம். நம்ம பவுடரை அரைச்சி வச்சிட்டோம்னா எங்கேயாவது வெளியே போகணுன்னா கூட அவசரமாக நம்ம செய்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி அதை வடித்து நம்ம காய்ச்சினா போதும். ஸோ எங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது, இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது. அதே சமயம் வந்து டாக்டரும் ராகி ஸ்ப்ரவுட்டட் ராகி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் இதுவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன டிப் என்னன்னா, ராகி கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க ஏதாவது ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். பீர்க்கங்காய் கொடுக்கலாம், இல்லைன்னா சொரக்காய், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபைபர் அதிகமா இருக்கிற மாதிரி, நார்ச்சத்து அதிகமா இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறு கட்டாது, மோஷனும் கொஞ்சம் ஃப்ரீயா போய்க்குவாங்க. இல்லைன்னா இன்னைக்கு ராகி கொடுத்துட்டு நம்ம எந்த வெஜிடபிளுமே கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு மோஷன் போக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை வந்து மனசுல வச்சுட்டு ராகி கொடுக்கும்போது வேற ஏதாவது ஒரு வெஜிடபிளும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து கேரட்டை நல்லா உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கணுங்க. ஜஸ்ட் நம்ம தண்ணி மட்டும் விட்டுட்டு கல்லுப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து வச்சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட தோலை நல்லா சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இனிமேல் நான் காட்ட போகிற எல்லா காய்கறியுமே நீங்கள் தண்ணிலையும் வேக வைக்கலாங்க, ஆவிலையும் வேக வைக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம டபுள் இதில் யூஸ் பண்ணலாம். என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்து சாப்பாடு வைப்போம், அதுலேயே ஒரு பவுல் வச்சு அதுக்குள்ளே நம்ம இந்த கேரட்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை பருப்பு வேக வைக்கும் போது ஒரு பவுல் வச்சு நம்ம அதுக்குள்ளே கேரட்டோ இல்லை பீக்கங்காயோ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பாப்பாவுக்கு தனியாக செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகணும், நான் வந்து எனக்கு சமைக்கும் போது எங்களுக்கு சமைக்கும் போது பாப்பாவுக்கும் சமைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு சிலது இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வைப்போம், ஒரு சிலது வந்து ஸ்டீம் பண்ணுவோம், ஆவியில் வேக வைப்போம். ஒரு சிலது வந்து அம்மா காலையில் சமைக்கும் போதே வந்து பாப்பாக்கும் பருப்பு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. எல்லாருக்கும் பருப்பு போடும்போது அதில் உப்பு போட்டு வேக வைக்க மாட்டாங்க. ஸோ வந்து அதிலிருந்தே ஒரு பருப்பு ஒரு கரண்டி மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த கேரட்டை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இதை வந்து நாங்கள் ஒரு சில டைம் கையில் மேஷ் பண்ணி கொடுப்போம். ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு திரியாக அரைச்சிப்போம். ரொம்ப வந்து நைஸாக ஸ்மூத்தாக அரைக்காமல் கொஞ்சம் திரியாக அரைச்சிப்போம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து ராசாத்தி தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சாங்கன்னா அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, எதாக இருந்தாலும் துப்பிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஏதாவது கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு திரியாக இருக்கணும், அந்த அளவுக்கு அரைச்சிக்குவேன். இல்லை நம்ம வந்து கேரட்டை வேறு ஏதாவது கூட சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா நான் வந்து அதெல்லாம் கையில் மேஷ் பண்ணிப்பேன். இப்போ சாப்பாடு கூட கொடுக்குறோம் அப்படின்னா கையில் மேஷ் பண்ணிப்பேன். இல்லை கேரட்டும் தாலும் கொடுக்குறேன் அப்படின்னா கேரட்டு தனியாக தால் தனியாக வேக வச்சுட்டு ரெண்டையும் வந்து கையில் மேஷ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வாழைப்பழம். வாழைப்பழத்தை வந்து தோலை உரிச்சிட்டு இதை வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இது நார்மல் வாழைப்பழம் தான். ஸோ வந்து இது வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நேந்திரம் பழத்தை வந்து வேக வச்சு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அது இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. நார்மலாக இந்த பூம்பழம் இல்லை தேன் வாழை அந்த மாதிரி பழம் தான் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து தோலை உரிச்சிட்டு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி லைட்டாக சுரண்டணுன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வெளியெல்லாம் போகும்போது பாப்பாவை எடுத்துகிட்டு வெளியே போகும்போது நம்ம வேறு எந்த ஃபுட்டும் நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியல அப்படின்னா டக்குன்னு இந்த வாழைப்பழத்தையும் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும். நம்ம கையிலலாம் எதுவுமே ஆகாது. அழுங்காமல் நம்ம ஸ்பூனில் மட்டும் எடுத்து பாப்பாவுக்கு கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு கர்ச்சீஃப் மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து நிறைய ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் அது மெஸ்ஸி ஆகாது. டக்குன்னு ஒரு 2 hours தான் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வெளியே போகும்போது இந்த வாழைப்பழத்தை வந்து எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே வீட்டில் இருக்கோம் அப்படின்னா இந்த வாழைப்பழத்தை வந்து வேறு ஏதாவது ஃபுட்டு கூட நாங்கள் கலந்து கொடுப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த சென்டரில் இருக்க இந்த விதை பார்ட்டை மட்டும் நாங்கள் விட்டுட்டு சுற்றியும் கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிப்போம். மேஷ் பண்ணிவிட்டு ஒரு சில டைம் நாங்கள் தனியாகவும் கொடுப்போம், ஒரு சில டைம் வேறு ஃபுட்டு கூடயும் சேர்த்து கொடுப்போம். இட்லி கூட இல்லை சாப்பாடு கூட இல்லை ராகி கூட அந்த மாதிரி கலந்தும் கொடுப்போம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 3 daysக்கு நீங்கள் தனியாக கொடுத்து பழகுங்க, அப்புறமா நீங்கள் கம்பைன் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஆப்பிள். அதை 3 விதமாக கொடுப்போங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிளை நல்லா தோல் சீவிட்டு ஆவியில் வேக வச்சு கொடுப்போம். ஆவிலன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஆவி படுற மாதிரி வேக வச்சுட்டு அதை கொடுப்போம். இதை நல்லா மேஷ் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஆப்பிளில் தோல் சீவி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வேக வச்சு கொடுப்போம். இதை வந்து ஆவியில் வேக வைக்கிறத கம்பேர் பண்ணும்போது தண்ணியில் வேக வைக்கிறது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். பிகாஸ் அந்த டேஸ்ட் எல்லாமே தண்ணியில் இறங்கிரும். ஸோ வந்து அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும். பட் வந்து ஒரு சில ஆப்பிள் வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது நல்லா வேகாது, கொஞ்சம் மசியாத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில டைம் வந்து அப்படி ஆகும்போது நாங்கள் வந்து தண்ணியில் வேக வச்சு கொடுப்போம். என்னென்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் பாப்பாவுக்கு தண்ணி நார்மல் வாட்டரை அந்த ஹாட் வாட்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை கொடுத்துருவோம். ஸோ வந்து நம்மளுக்கு தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, அந்த ஆப்பிள் இருக்க சத்தும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. அடுத்தது 3வது மெத்தட் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்பிளில் தோல் மட்டும் சீவிட்டு நான் பனானாவை கொடுத்தோம்ல ஸ்பூனில் லைட்டாக சுரண்டி எடுத்து அந்த மாதிரி கொடுத்துருவோம். இதுவுமே வந்து நாங்கள் வெளியே போகிறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எங்கே போனாலும் வாழைப்பழமும் ஆப்பிள் மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். இல்லை நம்ம ஒருவேளை நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட நம்ம போகிற இடத்துல வாங்கிக்கலாம். நம்ம போகிற வழியில் கடையில் எங்கேயாவது வாங்கி வச்சிட்டோம்னா கூட ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக ஃபீட் பண்ணிக்கலாம். அடுத்தது பருப்பு. நாங்கள் வந்து இப்போதைக்கு துவரம் பருப்பும் பச்சை பயிறு மட்டும்தான் பாப்பாவுக்கு கொடுக்குறோம். வேறு எந்த பருப்புமே இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஸோ துவரம் பருப்பு வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இதுவே நீங்கள் மார்னிங் காலையில் எல்லாருக்குமே சமைக்கும் போது பருப்பு போடுறீங்க அப்படின்னா குக்கரில் எப்படியும் குக்கர்லேயோ சட்டிலேயோ வேக வைப்பீங்க. அதில் வந்து உப்பு இல்லாமல், உப்பு கொஞ்சம் மிளகாவும் இல்லாமல், லைட்டாக நம்ம காரம் இருந்தால் ஓகே, பட் வந்து நிறைய நம்ம மிளகா போட்டுறக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தனியாக வந்து கொஞ்சமாக பருப்பு பாப்பாவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு தண்ணி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் சமைச்சிக்கலாம். அந்த பருப்பு கூட நம்மளுக்கு மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த திரியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத் ஆயிரும், மாவு மாதிரி ஆகும். இந்த தண்ணியை வடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம தனியாகவும் ஃபீட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி கூட பருப்பு கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அது விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்போது இந்த தண்ணியை வச்சுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி இட்லி கூட கேரட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் விற்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கேரட் வேக வச்ச தண்ணியை கொடுத்துக்கலாம். இதே தண்ணி தான் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. நீங்கள் நார்மலாக ஹாட் வாட்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி கொடுத்துக்கலான்னு தான் நான் சொல்ல வரேன். ஒருவேளை இந்த தண்ணி இல்லை, பருப்பு காயெல்லாம் வேக வைக்கும் போது தண்ணி ரொம்ப சுண்டிருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக ஹாட் வாட்டரே கொடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் மீன்ஸ் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு கொடுத்துக்கலாம். அடுத்து பீர்க்கங்காய்.
நாங்கள் பீர்க்கங்காய் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து ராசாத்திக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸே சுத்தமாக இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. எங்களுக்கே வந்து ரொம்ப பாவமாக போச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் சொன்னாங்க. பீர்க்கங்காயும் சொரக்காயும் சொன்னாங்க. சொரக்காய் வந்து அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கவே மாட்டேங்குது. அது வந்து இப்போ நாங்கள் 2 டைம் பீர்க்கங்காய் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டைம் தான் சொரக்காய் கொடுப்போம். பீர்க்கங்காய் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் வந்து நாங்கள் அடிக்கடி அதவே கொடுப்போம். டெய்லி ஒரு டைமாவது கொடுத்துருவோம். இது எப்படின்னா பீர்க்கங்காயை நல்லா இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு சுற்றி வந்து தோலை எடுத்துருங்க. ரொம்ப முத்தின பீர்க்கங்காயாக இருந்தால் ஃபுல்லாகவே தோலை எடுத்துடலாம். பிகாஸ் அது ரொம்ப ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும். ஸோ வந்து ஒரு பிஞ்சு பீர்க்கங்காய் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு லைட்டாக எடுத்திங்கன்னா போதும். கொஞ்சம் முத்தினதாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே தோல் எடுத்துடலாம். தோலை எடுத்துகிட்டு உள்ளேயும் வந்து நீங்கள் விதை இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் பெரிய பெரிய விதையாக இருக்குது, கடிக்க முடியாது, நம்மளாலே கடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப அதை எடுத்துடலாம். ரொம்ப மைன்யூட்டாக அந்த வெள்ளரி விதை மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே வேக வச்சு மசிச்சு கொடுத்துக்கலாம். ஸோ அதை அப்படியே தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எப்பவும் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். வழக்கம் போல் இந்த தண்ணியை வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பீர்க்கங்காயை வந்து நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துருங்க. எப்போவுமே என்ன ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி பக்கத்தில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். பாப்பாக்கு கொடுக்குறக்குன்னு சொல்லி எதர் நீங்கள் ஏதாவது வேக வச்ச தண்ணியை வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து சுடு தண்ணியை வச்சு ஆற வச்சு வச்சுருங்க. பிகாஸ் ஒரு சில டைம் வந்து அவங்களுக்கு முழுங்க முடியாது, ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும். இப்போ நம்மளுக்கே வந்து இட்லி சாப்பிடும்போது விற்கிற மாதிரி இருக்கும். ஒரு சட்னி இல்லாமல் கொஞ்சம் வரன்னு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கே கொஞ்சம் விற்கிற மாதிரி இருக்கும். இல்லை சாப்பாடு சாப்பிடும்போது கூட அப்படி இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி டைம்ல தண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக உள்ளே போயிடும். ஸோ வந்து எப்போவுமே தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த பீர்க்கங்காயை அப்படியே கையில் மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆகும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அது பீர்க்கங்காயே தெரியாது. ஒரு சுத்தமாக அந்த ஃபைபரே இல்லாமல் ரொம்ப நைஸ் ஆயிரும். அதுக்கு பதிலாக இப்படி மேஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ரொம்பவுமே நல்லது. ஆனால் இதில் வந்து ஒரு பீஸ் நம்ம குழந்தைக்கு வந்து தொண்டைக்குள்ளே அடைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப சின்னதாக குட்டியாக உங்களுக்கு அதாவது கையில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பீஸே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு மேஷ் பண்ணிடணும். அடுத்தது இட்லிக்கு வந்து நாங்கள் இப்போ நார்மலாக இட்லி வந்து ஒரு 2-3 நாள் தான் நார்மல் இட்லி போட்டோம். அதாவது பிளெயினாக இட்லி அரிசியில் உளுந்து மட்டும் போட்டு ஆட்டி சுட்டு கொடுத்தோம். அதுலேயுமே வந்து நாங்கள் உப்பு போடலை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே நார்மல் இட்லி கிடையாதுங்க. அதாவது எங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு சொல்கிறேன். நார்மல் இட்லி போட மாட்டாங்க. கம்பு சோளம் அந்த மாதிரி தான் ஏதாவது போடுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒவ்வொரு டைம் வந்து நாங்கள் அதையும் கொடுத்து பழக்கிறோம். இது வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே இல்லை. பிகாஸ் வந்து மில்லட்ஸ் வந்து அவங்களுக்கு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி கம்பு இல்லை சாமை தென்னை இந்த மாதிரி ஏதாவது போடும்போது அப்பப்போ லைட்டாக கொடுப்போம். இதுலேயும் என்னென்னா அம்மா காலையில் மாவு அரைக்கும் போது உப்பு போடாமல் கொஞ்சமாக ராசாத்திக்கு மட்டும் எடுத்து வச்சுருவாங்க. அதில் வந்து தனியாக இட்லி மட்டும் அவங்களுக்கு சுட்டு கொடுத்துருவோம். இட்லியை வந்து தனியாக கொடுக்க முடியாது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ வந்து கூடவே பருப்பு வேக வச்சு கொடுத்துருவோம். பருப்பு இல்லைன்னா பீர்க்கங்காய் இல்லை கேரட்டு இல்லைன்னா வந்து வேக வச்சதுக்கப்புறமா நல்லா மசிச்சுட்டு பனானா கூட நம்ம மேஷ் பண்ணி கொடுக்கலாம். என்னென்னா கொஞ்சம் வந்து அதை சாஃப்ட் ஆக்கணும். இட்லியை வந்து நல்லா ஒரு வலுவலுங்கிற அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். அப்படி இருந்துட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு விற்காமல் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ராசாத்திக்கு இட்லி ஊற்றி வைக்கும்போதே கீழே வந்து பருப்பும் வச்சுருவேன். பருப்பு ஒரு பவுலில் வச்சிட்டோம் அப்படின்னா 2மே அட் அ டைமில் வெந்து முடிச்சிடும். ஸோ இந்த 2மே நான் மேஷ் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ இட்லியும் பார்த்தீங்கன்னா இட்லியும் பருப்பும் சேர்ந்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். கூடவே வந்து பருப்பு வேக வச்ச தண்ணியும் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ வந்து எப்பவுமே நான் சொன்ன மாதிரி இட்லி கொடுக்கும்போது இட்லின்ட்டு இல்லைங்க, எந்த ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி பக்கத்தில் ஒரு 1/2 டம்ளர் அதாவது தண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல வந்து ஒரு சிலது டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு சில டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வயலட் கலர் இருக்கிற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வேக வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சமாக நார் மாதிரி வரும். ஸோ நீங்கள் இதை கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணுங்க. நல்லா மேஷ் பண்ணி கையில் நல்லா மேஷ் பண்ணி பார்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வாட்டரோ இல்லை ஏதாவது காய்கறி வேக வச்ச தண்ணியோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்விடாக, அதாவது ரொம்ப வரன்னு இல்லாமல் கொஞ்சம் வந்து அந்த ஒரு கொலங்கிற கன்சிஸ்டன்சி அப்படி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு முழுங்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி உருளைக்கிழங்கும் கொடுக்கலாம். நாங்கள் இப்போ வரைக்கும் சக்கரவள்ளி கிழங்கு தான் கொடுக்குறோம். உருளைக்கிழங்கு வந்து இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. அடுத்தது பச்சை பயிறு. நம்ம துவரப்பருப்பு வேக வச்ச மாதிரியே தாங்க இதுவும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டும் வேக வைக்கலாம், இல்லை குக்கருக்குள்ளே இந்த பவுல் மாதிரி வச்சும் வேக வைக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் வச்சும் வேக வைக்கலாம்.
கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா மசியணும். இப்படி மசிஞ்சதுன்னா ஓகே, குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது நார்மல் வாட்டருக்கு பதிலாக நாங்கள் இன்னொன்று வந்து முருங்கைக்கீரை தண்ணி கொடுப்போம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்போடையே சேர்த்து கட் பண்ணிக்கலாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ரெண்டு சீரகம், ஒரே ஒரு மிளகு இதை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். ஒரு டம்ளர் தண்ணி வந்து ½ டம்ளராக சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த கீரையெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த தண்ணியை மட்டும் கொடுத்துருவோம். இது வந்து வாரத்தில் 3 நாள் கொடுப்போம். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக வேறு கீரையும் யூஸ் பண்ணலாம். என்னென்னா நாங்கள் கடையில் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தோட்டத்தில் போட்டு விட்டுருக்கோம் கீரை. இன்னும் வந்து வேறு ஃபுல்லாக நல்லா முளைச்சி வரலை. இப்போதைக்கு முருங்கைக்கீரை மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் ஒரு 3 நாள் வர மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நார்மலாக நம்ம தண்ணி கொதிக்க வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக ப்ளெயின் வாட்டரை கொடுக்காம இந்த மாதிரி ஏதாவது காய் வேக வச்சது, பருப்பு வேக வச்சது, கீரை வேக வச்சது இந்த மாதிரி கொடுத்தோன்னா இன்னுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக இருக்கும். அடுத்து வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்ஸ். இப்போ நம்ம தனித்தனியா நான் என்னெல்லாம் கொடுத்தேங்கிற ஃபுட் எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? இதுலயே இருந்து வந்து நம்மளுக்கு எதெல்லாம் செட் ஆகும்னு தோணுதோ, இப்போ வந்து தாலும் பருப்பும் சாப்பாடும் பிசைஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி கேரட்டும் சாப்பாடும் கொடுக்கலாம், பீர்க்கங்காயும் சாப்பாடு கொடுக்கலாம், அடுத்து ராகி கூட கேரட் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் என்னெல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா கூட நீங்க அதையும் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கொடுக்குற எல்லாமே பாப்பாக்கு வந்து ஆல்ரெடி செட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா கொடுங்க. புதுசா ஒரு 2 ஃபுட்டை இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா எது பாப்பாக்கு செட் ஆகலை அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம ஒவ்வொன்றா கொடுத்து பழக்கிட்டு அப்புறமா 2 கம்பைன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காம்பினேஷன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்துக்கணும். சாப்பாடை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். சாப்பாடு எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் சுடு சாப்பாடாக போட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நாங்கள் என்ன ஆட் பண்ணுவோம்னா, ஒரு நாள் வந்து கேரட்டை வேக வச்சு மசிச்சு கொடுப்போம், 2க்கும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இல்லைனா ரைஸ் ப்ளஸ் தால், பருப்பு ஏதாவது ஒரு பருப்பு, பச்சைப்பயிரோ இல்லை துவரப்பருப்போ. பச்சைப்பயிரும் ரைஸும் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக உப்பு போடாமல் எனக்கே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரைஸ் கூட பனானா, இது வந்து ராசாத்தியோட ஃபேவரட் காம்போ. ரைஸ் ப்ளஸ் பனானா, இல்லை ராகி ப்ளஸ் பனானா, இல்லை இட்லி ப்ளஸ் பனானா. அதாவது பனானா எது கூட ஆட் பண்ணாலும் பாப்பா நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து அவங்களோட ஃபேவரட் காம்போ. அடுத்தது கேரட் ப்ளஸ் தால், இல்லை ராகி ப்ளஸ் தால், இல்லை ராகி ப்ளஸ் கேரட். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காம்போ உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அப்படி ட்ரை பண்ணலாம். நீங்க என்ன ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் சரிங்க. இப்போ புதுசா ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு அந்த ஃபுட்டை மட்டும் புதுசா கொடுங்க. கரெக்டா கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, இப்போ ஆல்ரெடி நீங்க ரைஸ் கஞ்சி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட வந்து ராகி கஞ்சி கொடுக்குறீங்க, புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ராகி கஞ்சி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு ரைஸ் கஞ்சியும் ராகி கஞ்சியும் மட்டும் கொடுங்க. இது கூடயே புதுசா மறுபடியும் கேரட் கொடுக்குறேன், பம்கின் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒருவேளை பாப்பாக்கு ஏதாவது சேரலன்னா கூட நம்மளுக்கு இதுல எந்த ஃபுட் சேரலன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். ராகியா, பம்கினா, கேரட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து நீங்க எந்த ஃபுட்டை நீங்க புதுசா கொடுக்கறதா இருந்தாலும் ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும் 3 நாளுக்கு கொடுங்க. அப்பதான் நம்மளுக்கு ஏதாவது சேரலன்னா கூட அது ஓகே, இது நம்மளுக்கு சேரல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அதை கொஞ்ச நாள் கழிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதை தள்ளி வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. நம்ம எல்லா ஃபுட்டையும் கலந்து ஒரே நாள்ல எல்லாத்தையுமே புதுசா கொடுத்தோம் அப்படின்னா எது சேரல எது சேருதுங்கிறது நம்மளுக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், பட் நம்மளுக்கு வந்து அது கரெக்டா தெளிவா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு லேட் ஆயிட்டே இருக்கும். அடுத்தது அதுக்கு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ஆயிரும். ஸோ வந்து ஒவ்வொரு ஃபுட்டா ஒவ்வொரு தனித்தனியா இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே செட் ஆகுது அப்படின்னா அப்புறமா கம்பைன் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய ஃபுட் வந்து புதுசா கொடுப்போம். ஸோ வந்து மேபி ஒரு சில டைம் அவங்களுக்கு வயிறு அப்செட் ஆயிடலாம், ஸ்டொமக் அப்செட் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிழங்கு கொடுக்குறோம், சக்கரவள்ளி கிழங்கு வந்து தொடர்ந்து 3 நாள் கொடுக்குறோம் அப்படின்னா மேபி வயிறு அப்செட் ஆக சான்ஸ் இருக்கு. இப்போ காலையில பச்சை பயிறு கொடுத்துட்டு ஈவினிங் வந்து நம்ம கிழங்கு கொடுக்குறோம் அப்படின்னா அப்பவும் அப்செட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து எப்போ செட் ஆகும், எப்போ செட் ஆகாது, எப்போ ஸ்டொமக் அப்செட் ஆகும்னு நம்மளுக்கும் தெரியாது. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் இருந்தே ஃபாலோ பண்றது என்னன்னா, கிழங்கு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஓம தண்ணி வச்சு அதுல ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் கொடுப்பேன். ஸோ இது வந்து எனக்கு எனக்கு ஒரு மாமா பொண்ணு சொன்னது. பட் அவங்களுக்கும் வந்து டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதை நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு டிப் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன். இப்போ வந்து கேரட்டும் மண்ணுக்கடியில விளையிறது தான், பீட்ரூட்டும் மண்ணுக்கடியில விளையிறது தான். ஸோ வந்து நான் இப்போ கேரட் கொடுக்குற அன்னைக்கு நான் வந்து உருளைக்கிழங்கோ இல்லை சக்கரவள்ளி கிழங்கோ கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஏதாவது மண்ணுக்கடியில விளையிறது எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு 1 தான்.
அந்த மாதிரி வந்து லிமிட் பண்ணிக்குவேன். அப்புறம் காலையில பருப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஏதாவது பச்சை பயிரோ அந்த மாதிரி ஏதாவது காலையில கொடுக்குறேன் அப்படின்னா, ஈவினிங் வந்து கிழங்கு கொடுத்துட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா இந்த ஓம தண்ணி வச்சு கொடுத்துருவேன். ஸோ வந்து இது வயிறு வலிக்கும், இது வரைக்கும் அவங்களுக்கு வயிறு வலியும் வந்ததில்லை, கேஸ் மாதிரியும் எதுவும் ஃபார்ம் ஆனதில்லை. அப்படியே உங்களுக்கு ஒருவேளை குழந்தைக்கு வந்து வயிறு வலிக்குது, கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, குழந்தைங்க அழுதுட்டே இருப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது, சம்பந்தமே இல்லாம வந்து அழுதுட்டே இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா மேபி இப்படி கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த டிப் சொன்னாங்க, எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அதனால நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஓம தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இந்த 3ஐயும் போட்டு இதை வந்து தண்ணி ஒரு 1/2 டம்ளராக குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட கலரே நல்லா மாறி இருக்கும். இதில் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் நான் ராசாத்திக்கு கொடுப்பேன். ஏதாவது காலையில் மத்தியானம் அந்த மாதிரி ஏதாவது அடுத்தடுத்து வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நான் இது கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸ்டார்டிங்கில் வந்து கிழங்கு கொடுக்குறப்ப எல்லாமே கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு சில டைம் ஏதாவது கொஞ்சம் அழுகுறாங்க, லைட்டாக சினுங்குறாங்க அப்படின்னாலே வந்து தூங்காமல் சினுங்குறாங்க அப்படின்னா சரி ஓகே வயிறு ஏதாவது அப்செட்டாக இருக்கும் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இது 1 ஸ்பூன் கொடுத்தோன்னா சரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா ஃபீட் எடுத்துக்கிட்டு நல்லா தூங்கிடுவாங்க. ஸோ அது வந்து இது நீங்கள் ஒருவேளை உங்கள் டாக்டர் கேட்டு கூட பாருங்கள், ஓகேனா நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள், இது கொடுக்கலாம். பிகாஸ் வந்து இது எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே எங்களுக்கு தெரியல, நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து நான் ராசாத்திக்கு என்ன ஃபுட் செஞ்சாலும் அதை நான் சாப்பிட்டு பார்ப்பேன். கண்டிப்பாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் நம்ம வந்து சுகரோ சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ வந்து அது நம்மளுக்கு பிடிக்காது. ஒருவேளை இது குழந்தைக்கும் பிடிக்காதுன்னு நினச்சி நம்ம சால்ட்டோ சுகரோ ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு வந்து எந்த டேஸ்ட்டுமே தெரியாது. இப்போ வரைக்கும் வந்து அவங்களுக்கு இதுதான், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், சர்க்கரை போட்டால் தான் இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம எல்லா ஃபுட்டுமே கொடுத்து பழக்கலாம். நம்மளுக்கு அது பிடிக்கலனாலும் குழந்தைங்களுக்கு வந்து அதை சாப்பிட்டுப்பாங்க. நம்ம ஒருவேளை நம்மளுக்கு பிடிக்காதனால அவங்களுக்கும் பிடிக்காதுன்னு நினைச்சு உப்போ சர்க்கரையோ போட வேண்டாம். சுகர் வந்து 1 இயர் கம்பல்சரி 1 இயருக்கு முன்னாடி வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சால்ட் மேபி ஒரு சில டாக்டர்ஸ் போடலாங்கிறாங்க, ஒரு சில டாக்டர்ஸ் வேண்டாங்கிறாங்க. ஸோ நாங்க வந்து போடுறது இல்லைங்க. பிகாஸ் வந்து நாங்க இப்போ எங்க வீட்டில் யாராவது சாப்பிட்டு இருக்கும்போது ராசாத்தி எழுந்துட்டாங்க அப்படின்னா ஒரு வாய் கொஞ்சமா வச்சு விடுவோம். அதுலேயே கண்டிப்பா உப்பு இருக்கு. அது வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல அதுல உப்பு இருக்காது. பட் ஸ்டில் வந்து இந்த டேஸ்ட் பழகிருச்சு, நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம உப்பு இல்லாத கொடுக்குற சாப்பாடை வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் அதிகமாக கொடுக்கறது இல்லை, அப்பப்போ ஏதாவது ஒரு வாய் 2 வாய் கொடுப்போம், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்குன்னு தனியாக செய்கிற ஃபுட்டில் வந்து நாங்கள் சால்ட்டோ சுகரோ ஆட் பண்ணுறது இல்லை. ஸோ இதுதான் வந்து ராசாத்தியோட 6th month சாலிட் ஃபுட் ஜேர்னி. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ மாம்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. இனி வந்து நான் இனி செய்கிற ஃபுட்ஸ் எல்லாமே அப்பப்போ ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன், இல்லை லாங் வீடியோவாகவும் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.